கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஊரை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்தின் வசனத்தை ஆண்டவர் வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தியானத்தை கொண்டிருக்கிறோம். தினமொரு லோகசத்தில் இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். பரிசுத்த லூக்கா என சுவிசேஷ புஸ்தகத்திலே 23வது அதிகாரம் 40வது வசனம். நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக இறங்கி வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்ம எல்லாம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நம்ம பார்க்கிறோம், அவரோட கூட 2 குற்றவாளிகள், வலதுபுறம் ஒருவன் இடதுபுறம் ஒருவனாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அக்கிரமமாக காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி இவரும் மற்றவர்களுக்காக நமக்காக அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அப்போதுதான் அங்கே இருக்கிற அந்த 2 கள்ளர்களை ஒருவன் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த ஒரு கள்ளனுக்கு அந்த ஆண்டவர் குறித்து ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், அல்லது இதற்கு முன்பு முதலாம் வார்த்தை பேசும்போது நான் பிதாவைகளை மன்னியும் என்று சொல்லும்போதோ, அல்லது இந்த நடந்த காரியம் எல்லாவற்றையுமே அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுதோ, இவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உண்மையாக தேவன கிறிஸ்து இவர்தான் என்று அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அப்படிதான் ஆண்டவர் தெரிந்திருந்தும் கூட ஏனோதானோ என்று நாம் இருக்கிறார்கள். பல வருஷத்து குறித்து தெரிந்திருந்தாலும் கூட அதை குறித்த தாகம், அதை குறித்த ஏக்கம் அநேகருக்கு இல்லை. நம்ம மறுத்து எங்கே போக போகிறோம் என்ற அந்த எண்ணங்கள், அந்த வாஞ்சை ஒருவருக்கும் இன்றைக்கு இல்லாதபடி இருக்கிறது. இந்த கல்லனை பார்க்கிறோம். நீ தேவனகுமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, எங்களையும் ரட்சித்துக்கொள், நீயும் ரட்சித்துக்கொள் என்று அவன் இழந்தான், மற்றவர்கள் இழந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்க, அந்த ஒரு கல்லன் அப்படி சொல்லும்போது இன்னொரு கல்லன் சொல்லுவதான் இங்கே பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இழந்தார்கள். ஆண்டவர் நினைத்தால் அவர் சிலுவையில் இறங்கி வர முடியும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அது பிதாவின் சித்தம் அல்ல. இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை, தூய ரத்தத்தை சிந்தி, தன்னுடைய பரிசு ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். அதற்காகத்தான் அவர் அமைதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த கல்லன் சொல்லத்தை பார்க்கிறோம். நீ தேவனுடைய குமாரன் அல்லவா, நீ இயேசு கிறிஸ்து அல்லவா, நீ ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள் என்று இழந்த போது அப்பொழுது அங்கே ஒரு கல்லன் சொல்வதை பார்க்கிறோம். நம்ம ஆக்கிரமிப்பு இருந்தும் தேவனுக்கு ஏன் பயப்படாமல் இருக்கிறாய்? அப்படி என்றால் நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்ம தவறு செய்திருக்கிறோம், நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் அக்கிரமம் செய்திருக்கிறோம், எல்லாற்றுக்குமே ஒரு தண்டனை உண்டு. அப்படியே நாள் நாம் பாவம் செய்தோம் என்று ஒரு பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் போது சொல்லுவதை பார்க்கிறோம். ஒருவன் முறை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் கேட்கும் போது நீ 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா அதற்கு ஒரு லிமிட் இல்லை, எத்தனை முறைடா மன்னிக்கலாம் என்று ஆண்டு சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்கு மன்னிப்பு எப்போதுமே உண்டுதான். அது இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் தான். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் அவர் எப்போது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. பலவத்த பிதாவை தவிர அங்கே இருக்கிற தேவதூர்கள் கூட தெரியாது என்று பார்க்கிறோம். அப்படி நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும் என்றால் அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போகிறார்கள், தேவ மகிமையற்றவர்களாக ஏகமாக கெட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி பாவத்திலே மூழ்கி அக்கிரமம் செய்து அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு பயப்படாதபடி இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆண்டு கொடுத்த ஒரு பயம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இந்த கல்லனுக்கு அந்த பயம் இருந்தது. நாம் இருவரும் பாவம் செய்தோம், நம்ம இருவரும் அக்கிரமா செய்தோம், நம்ம கல்லனா இருக்கிறோம், திருடனா இருக்கிறோம், நமக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே ரோம அரசாங்கத்திலே இப்படி சிலுவையிலே அறையப்பட்டு மரிப்பது அவர்கள் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தண்டனை. அது அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த பாவம் அறியாதவர், அவர் வாயில வஞ்சனை இல்லை, அவர் பரிசுத்தமுள்ள தேவனா இருந்தார். அவர் பிறந்தது முதல் அவர் மரிக்கும் வரைக்கும் பரிசுத்த தேவனா இருந்தார், பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். அதனால நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ரத்தமானது இங்கே சிந்தப்படுவதுதான் இங்கே அந்த கல்லன் பார்க்கிறான். இப்படிப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை, இப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனை நீ திட்டுவது, நிந்திப்பது தவறானது. நாம நியாயப்படி தண்டிக்கிறோம், நியாயமான பிரமாணப்படி நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுகிறோம். இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே,
இவர் யாருக்கு எந்த பாவம் செய்யவில்லை, எந்த கெடுதலும் செய்யவில்லை, வாயில வஞ்சனை இல்லை. ஒரு பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமான ரத்தம் நமக்கு சிந்தப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவனை குறித்து நமக்குள்ளே ஒரு பயம் இல்லாதபடி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டோட பிள்ளைகள் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி ஏனோதானவென்று பாவத்திலே மூழ்கி இருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அனுதினம் ஆண்டு நம்மளை மன்னித்தாலும் கூட அந்த பாவத்திலே நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். கண்களை இச்சையை நோக்கி, உலக சிறுமல் நோக்கி நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம். அந்த பாவங்கள் நமக்குள்ளே வந்து அது நம்ம அழிவு பாதையை கொண்டு சென்றதாக இருக்கிறது. தேவனுக்கு நமக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாக்குறதா இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நமக்கும் தேவனுக்கிடையே ஒரு பிரிவினை உண்டாக்குறது என்று பார்க்கிறோம். அப்படி நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டு இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட தேவனுக்காக, நம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்காக நாம் ஏன் பயப்படாமல் இருக்க வேண்டும்? நம்ம ஏன் பயப்படாமல் இருக்கிறோம்? நம்ம பயப்படுகிற அந்த பயம் இருக்க வேண்டும். சர்வமுள்ள தேவன், வானத்தை பூமி படைத்த அண்ட சராசரில் படைத்த கர்த்தர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் படுகிறவர், இன்றைக்கும் பிதாவின் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் குறித்த பயம் நமக்குள்ளே ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த கல்லன் ஒரு கல்லனுக்கு இருந்தது. அவன் இருந்தனால்தான் தான் அன்றைக்கு பரதேசிலே ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு கல்லனுக்கு அந்த பரதேசிலே இடமில்லை. அவன் பயப்பட்டதுனாலே அது நடந்தது. இன்றைக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் வர வேண்டும். ஆண்டு குறித்த ஒரு பயம் வரணும், பஸ்து குறித்த ஒரு பயம் வரணும். ஆக்கிரமிப்பு இருந்தும் நாம் ஏன் பயப்படாமல் இருக்கிறோம் என்று நம்ம நினைக்க வேண்டும். நாம் பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டும். மக்கள் செய்து நம்ம பயப்பட வேண்டும். நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நமக்கு பயம் இல்லை. ஆனால் நம்ம அக்கிரமத்தாலே மூழ்கி இருக்கிறோம், பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் என்று பார்க்கிறோம். அப்படி நம்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்ம எல்லாம் மீட்டெடுத்ததுனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்லாம் ஆண்டு குறித்த அந்த பயம், இந்த கலனுக்கு இருந்த பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.